மேரா பாபா பட்டியினுடைய 40வது நாள். நாளைக்கு ஒரு நாள் தான் பட்டி இருக்கு. முரளியினுடைய டேட்டு 23 டிசம்பர் 1993. முரளியினுடைய தலைப்பு தூய்மையினுடைய திடமான உறுதிமொழி மூலமாக விருத்தியின் உள் உணர்வின் மாற்றம். முரளியில 7 கடல் நம்ம பார்க்குறோம். நிறைய கடல் இருக்குது, நம்ம 7 மட்டும் செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். தூய்மையான ஆட்டிடியூடு, தூய்மையான உள் உணர்வின் கடலாக இருக்கிறார் பாபா. பாபா வந்ததுமே நம்ம எல்லாருடைய உள் உணர்வை மாத்திடுறாரு. இன்று நான், இன்று பாப்தாதா அப்படின்னு சொல்ற உடனே நம்மளுடைய மனசுல ஒரு உள் உணர்வுகள் நமக்குள்ள ஒரு பிரவாகமாக பாசிட்டிவ் எனர்ஜியோட ஓட ஆரம்பிக்குது. அனைத்து மகான் ஆத்மாக்களையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். உயர்ந்ததும் உயர்ந்த அனைத்து மகான் ஆத்மாக்களையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இன்றைய மாநில. இப்ப நீங்க யார்? நம்ம மகான் ஆத்மாக்கள். பாபா கேட்குறாங்க, மகான் ஏன் மகான் உனக்கு தெரியுமா? பாபா சொல்றாரு, நீங்க எல்லா குழந்தைகளும் தூய்மையை தாரணை பண்ணிருக்கீங்க, அதனால நம்ம மகான். பவித்ரதா அப்படின்னா வெளியில இருக்கு, அதுவே இம்பாசிபிளா நினைச்சாங்க. உலகத்துல பெரிய சப்ஜெக்டா நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா பாபா சொல்றாரு, நீங்க ஈஸியா நீங்க தாரணை பண்ணிட்டீங்க, அதனால நீங்க மகான் ஆத்மாக்கள். அப்புறம் இதுல 2 விஷயங்களை பாபா நினைவுபடுத்தினாரு. ஒண்ணு விரதம், இன்னொன்னு விருத்தி. பாபா சொன்னாரு, நீங்க விரதத்தின் மூலமாக விருத்தியை சேஞ்ச் பண்ணிடலாம், உள் உணர்வை. விரதம் எதுக்காக நம்ம இருக்கிறோம்? ஏதாவது நமக்குள்ள மாற்றம் கொண்டு வரணும், இல்லை ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. ஒன்று சங்கல்ப எண்ணத்தின் மூலமாக விரதம் வைக்கிறோம், இன்னொன்று பாத்தீங்கன்னா ஸ்தூலமான விரதம். பீஷ்ம பிதாமகர் பத்தி நமக்கு தெரியும், அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கதையில சொல்லியிருக்காங்க. திட்டமான உறுதிமொழி எடுத்தார் அவரு. எனக்குள்ள மாற்றம் கொண்டு வர்றதுக்காக அவரு சொன்னாரு, நான் திட்டமான உறுதிமொழி எடுக்கிறேன் அப்படின்னு. நான் வாழ்க்கை முழுவதும் பிரம்மச்சரியமான விரதம் எடுப்பேன், பிரம்மச்சரியமாக இருப்பேன் அப்படின்னு. அதே போல இங்க உள்ள குழந்தைங்க, பாபா குழந்தைங்க கூட 2 விதமான விரதம் எடுக்கிறீங்க. ஒண்ணு எண்ணத்தின் மூலமாக, இன்னொன்னு பத்தியம். விரதம் பத்தியம், சாப்பிட்றது, குடிக்கிறது, நடத்தை எல்லாமே. அதை நாங்க அதுல கட்டுப்பாடோட விரதமா இருப்போம் அப்படின்ட்டு உறுதி எடுக்கிறோம். நம்ம ஒரு விஷயத்த லட்சியம் வச்சு உறுதிமொழி எடுக்கிறோம் அப்படின்னா அதன் மூலமாக நமக்குள்ள ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும். பாபா சொல்றாரு, திடமான உறுதிமொழி மூலமாக, திடமான விரதத்தின் மூலமாக உங்களை நீங்களே மாற்ற முடியும் அப்படிங்கிறார். 2வது கடல் பாபா சப்தங்களின் கடலாக இருக்கிறார், வார்த்தைகளின் கடலாக இருக்கிறார். பாபா நம்ம எல்லாருமே அனுபவிகள். டெய்லி வேற வேற வார்த்தைகளை, புது புது வார்த்தைகளை வச்சு நமக்கு புரிய வைக்கிறார். ஒரே வார்த்தையை சொல்றது இல்லை. ஒரே வார்த்தைக்கு ஒரு விஷயம்தான், ஆனா பல வார்த்தைகளால நம்மளை புரிய வைக்கிறாரு, நம்மளை ஊக்கம் உற்சாகப்படுத்துறாரு. அதனால இதுல கூட பாபா சொல்றாரு, நான் குழந்தைங்களுக்கு ரொம்ப அன்பாக புரிய வைக்கிறேன். ஒவ்வொரு குழந்தைங்க கூடயும் நான் பேசுறேன். சில குழந்தைங்க பேசுற அவங்க பேச்சினுடைய அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வருது. 2 வார்த்தைகள் அதிகமா யூஸ் பண்றாங்க, ஜித்தனா உத்தனா, எவ்வளவோ அவ்வளவு. என்ன சொல்றாங்க குழந்தைங்க? அதாவது நான் சார்ட் பாக்குறேன் குழந்தைங்களுடையது, அவங்க என் கூட உரையாடல் பண்ணும்போது நான் பாக்குறேன் சார்ட்டை, அதை பார்த்துட்டு நான் சிரிச்சுக்கிறேன், அவ்வளவுதான், வேற எதுவும் செய்யறது இல்லை. பாபா நான் மாஸ்டர் சர்வசக்திவான் தான், ஆனாலும் எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு இல்லை. பாபா அப்போ சிரிக்கிறாரு. எல்லாம் சொல்றாங்க, பாபா நான் உங்களை எவ்வளவு மாஸ்டர் சர்வசக்திவான் என்ன நான் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த அளவு நான் என்னால ஃபீல் பண்ண முடியல. அப்புறம் பாபா என்ன பண்றாரு, நம்ம என்ன சொன்னமோ அதை ஞாபகப்படுத்துறாரு. நீங்கள் யார் அப்படின்னு ஞானத்துக்கு வரக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் சொல்லியிருந்தோமோ அதை பாபா ஞாபகப்படுத்துறாரு நமக்கு. நீங்கள் யார் அப்படின்னு. நீங்க வாழ்க்கையில வாழ்க்கையில இருக்கிறவங்களோ இல்ல பேருக்கு பிராமணர் இருக்கலாம். 2 விதமான பிராமணர்களை பாபா சொன்னாரு. ஒண்ணு பிராமண வாழ்க்கை வாழ்றவங்க, இன்னொருத்தவங்க பிராமணன் அப்படிங்கிற பேரை மட்டும் வச்சிருக்கிறவங்க. பாபா சொன்னாரு, நீங்க சைன் என்ன பண்றீங்க, பிகே இன்னார், பிகே இன்னார் அப்படின்ட்டு சொல்றீங்க இல்லையா? பிகேன்னு போட்டுருந்தா உங்க பேரை எழுதுறீங்க. சைன் போடுறீங்கன்னா என்ன போடுறீங்க? சைன் பிகேன்னு போடுறீங்களா? சரி, பிகேன்னு அர்த்தம் என்ன சொல்லுங்க? பாபா கேட்டாரு. பிகேன்னா அர்த்தம் என்ன அப்படிங்கறத நினைவுபடுத்தினாரு. பிராமணன். பிகேன்னு அர்த்தம் பிராமணன். பிராமணர்களுடைய அடையாளத்தை நம்ம இப்ப கூட பாக்குறோம் உலகத்துல. பிராமணன் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குறது கிடையாது.
என்ன ஒரு நல்ல காரியங்கள் இருக்குது, அது எல்லாத்துக்குமே பிராமணர்கள் தான் முதல்ல கூப்பிடுறாங்க. அப்புறம் அடுத்தது நம்ம காரியம் பண்றோம். அதனால நம்ம யார் அப்படிங்கிறத பாபா நமக்கு நினைவுபடுத்தினாலும், நீங்க பிரம்மாவனுடைய வாய் மூலமாக ஜென்மம் எடுத்த பிராமணன் அப்படின்னு. அடுத்த கடல் வந்து பாபா முடியாததை முடிக்க வைக்கும் கடலாக இருக்கிறார். இம்பாசிபிள பாசிபிள் ஆக்குறதுல கடலா இருக்கிறார். உலக மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பியூரிட்டியை வந்து முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க பிராமண ஆத்மாக்கள் இந்த முடியாத அசம்பவமான காரியத்தை சகஜமாக சம்பவம் மாத்திட்டீங்க. எல்லாருமே செஞ்சிட்டீங்க தானே. உங்களுக்கு நீங்களே ஃபீல் பண்ணுங்க, நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க பார்ப்போம். பாபா சொல்றாரு, நீங்க சகஜமாகவே உங்களுடையதான் மாத்திட்டீங்க, அப்புறம் என்ன பிரச்சனை? ஆனா ஓகே, ஆனா பாபா நாங்க வந்து எவ்வளவு அதனுடைய சக்தி, அதனுடைய சுகத்தை அனுபவம் பண்ணணுமோ அவ்வளவு அனுபவம் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஜித்தனா உத்தனான்றீங்க, எவ்வளவோ அவ்வளோன்ட்டு, எவ்வளவு நாம் பண்ணணுமோ அவ்வளவு பண்றது இல்லை அப்படின்ட்டு அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சிடுறீங்க. பாபா சொன்னாரு, நீங்க பிராமணாத்மாக்கள் இவ்வளவு தூய்மையினுடைய உயர்ந்த தாரணையை உங்களுக்குள்ள கொண்டு வந்துருக்கீங்க அப்படின்னா நீங்க மகானாத்மாக்கள். முடியாத காரியத்தை முடிச்சிட்டீங்க, அதனால நீங்க சம்பன்ன சம்பூர்ணம் ஆத்மா. அதுக்காக பாபா தன்னுடைய உண்மையான உள்ளத்தினுடைய வாழ்த்துக்களை குழந்தைங்களுக்கு கொடுத்தாரு. வீணானதை பாக்குறீங்க, கேட்குறீங்க, பேசுறீங்க, ஆனா ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டீங்க நீங்க. அதனால எவ்வளவு சுகம் சாந்தியினுடைய அனுபவம் கிடைக்கணுமோ அவ்வளவு சுகம் சாந்தி அனுபவம் கிடைக்கிறது இல்லை, ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது இல்லை. அப்புறம் நம்மளுடைய நாலாவது கடல் வாழ்க்கை வாழ கற்றுக் கொடுக்கும் கடலாக இருக்கிறார் பாபா. பாபா சொல்றாங்க, நான் அந்த தூய்மை அப்படிங்கிற டாபிக்கை கொடுத்தா, இதுல இந்த டாபிக்கை வச்சு பேசுறதுல எல்லாருமே நம்பர் 1 இருக்கீங்க. கமெண்ட்ரி கொடுக்கறதுல சொல்லவே வேண்டாம், அதுலயே நம்பர் 1 இருக்கீங்க. நம்பர் 1ல ஞானத்தினுன் வளலாயிட்டீங்க, விதாத்தாவாயிட்டீங்க. தாத்தா விதாத்தா, ஒருத்தரை விட ஒருத்தர் சேவையில முன்னாடி இருக்கீங்க. அப்புறம் எந்த விஷயத்துல கம்மி இருக்குது? எல்லாமே ஓகே, ஆனா ஏதோ ஒண்ணு கம்மி இருக்கு. பாபா சொல்றாங்க, எல்லாருமே வள்ளல், எல்லாருமே தான். ஆனால் தன் மீது ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுல நம்பர் 1 இருக்காங்க. பாபா சொல்றாங்க, இந்த ஒரு விஷயம்தான் உங்களை முன்னாடி கூட்டிட்டு போறதில்ல, உங்களை சக்திசாலி ஆக்குறதுல, நீங்க தூய்மை ஆகிறதுல, மகிழ்ச்சியா இருக்கிறதுல தடை ரூபமா இருக்கிறது இந்த விஷயம்தான். நம்ம ஒரு செகண்ட்ல ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியறது இல்லை. அதனாலதான் நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். பாபா சொல்றாங்க, நீங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது இல்லை. ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு பதிலாக என்ன வைக்கிறீங்க? கமா போட்டுடுறீங்க, கொஸ்டின் மார்க் போட்டுடுறீங்க, ஆச்சரிய மார்க் போட்டுடுறீங்க, ஆச்சரியக்குறி. அப்படியா அப்படின்ட்டு, அப்புறம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ட்டு கொஸ்டின் மார்க் போட்டுடுறீங்க. பாபா சொல்ல, அதனால ஒரு செகண்ட்ல உங்களை நீங்களே ஃபுல் ஸ்டாப் வைங்க அப்படிங்கிறாரு. ஒரு செகண்ட்ல, அந்த அன்னைக்கு வந்து வானிலை சொன்னார்ல பாபா, 15ஆம் தேதி முரளியில பாபா மீட்ல, நீங்க ஒரு செகண்ட்ல ஸ்மிருதி சுரூபத்தின் மூலமாக சமர்த்தி சுரூபம் ஆகிறது இல்ல, அப்புறம் ஒரு செகண்ட்ல பிந்து சுரூபம் ஆகிறது இல்ல, அப்புறம் ஒரு செகண்ட்ல ஆத்மாவுடைய சுரூபத்துல நிலைக்கிறது இல்ல, புள்ளி வைக்கிறது இல்ல. அதனால ஏன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படிங்கிற கியூ நிறைய இருக்கு. அப்புறம் ஏங்கிற அந்த கியூ நிறைய வச்சிருக்கிறனால நம்ம பாபா கிட்ட யோகா பண்ண போகும்போது நம்ம என்ன சொல்றோம்? பாபா கிட்ட, பாபா யோகா வர மாட்டேங்குது அப்படிங்கிறோம். மாயானுடைய விஷயங்கள் இல்லைன்னா ஏதாவது மனிதர்கள் அவங்க தான் நினைவுக்கு வராங்க. ஆத்மஸ்வரூபம் நமக்கு நினைவு வரணும், ஆனா அது மறைஞ்சிருது. அடுத்த கடல் பாபா மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய கடலாக இருக்கிறார். அதாவது ஊக்கம் அளிக்கும் மற்றும் உற்சாகம் அளிக்கும், ஊக்குவிக்கக்கூடிய கடலாக இருக்கிறார் பாபா. நமக்கு தெரியும் எல்லாருக்குமே, நம்ம எப்பாவது மனசு உடைஞ்சு போயிட்டோம், நிராசை ஆயிட்டோம், இல்ல உதாச ஆயிட்டோம், ஏதாவது ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு முரளியை எடுத்து படிச்சா போதும், நம்ம ஏக்தம் முற்றிலுமாக ஃப்ரெஷ் ஆயிரும். நமக்குள்ள மறைஞ்சு போயிருந்த சக்தி வந்து அது முழிச்சிருது, விழிப்படைந்து விடுகிறது. அதனால பாபா யாரு? மோட்டிவேஷனுடைய கடலாக இருக்கிறார், ஊக்கமளிக்கும் உற்சாகம் அளிக்கும் கடலாக இருக்கிறார். பாபா வந்து பாபா கிட்ட பேசும்போது நிறைய குழந்தைங்க சொல்றாங்க, பாபா நான் மட்டும் தான் பொறுத்துக்கணுமா? நான் தான் பொறுத்துக்கணுமா?
நான் தான் தப்பா? எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துக்கணுமா? நான் கரெக்டு, அவங்க தான் தப்பு. பாபா கிட்ட இந்த மாதிரி நம்ம போய் பேசுறோம். நானே தான் மாறணுமா, அவங்க மாற வேண்டாம்? அவங்கள மாற சொல்லுங்க. போய் என்ன மட்டும் சொல்றீங்கல்ல, அவங்கள மாற சொல்லுங்க. அவங்க மாறினா நான் மாறிக்கிறேன், அவ்வளவுதான். பாபா ரொம்ப அன்பா புரிய வைக்கிறாரு. இதுக்காக நான் தான் சாகணுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, செத்து போனீங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிருவீங்க. இந்த மாதிரி ஸ்தூலத்துல சொல்றாங்க. உலகத்துல யாரு செத்து போயிட்டாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. ஜோ மாரா ஜோ சோ சொர்க்கு கயா, நீங்க இங்க இறந்து போறீங்க அப்படின்னா முன்னேறீங்கன்னு அர்த்தம். அதுல அந்த மாறுவது அப்படிங்கிற அந்த தப்பான விஷயத்த நேரா மாத்துங்க, நிமித்துங்க. நான் மாறுறதுன்னா மாறுறது இல்ல, நான் என்ன டெவலப் பண்றேன்னு அர்த்தம். மாறுவது அப்படிங்கிற மாற்றம் அப்படிங்கிற வார்த்தையை பாபா சேஞ்ச் பண்ணி விட்டாரு இன்னைக்கு. மாறுறது அப்படின்னா நான் மாறுறது கிடையாது, நான் முன்னேறேன் அப்படின்னு அர்த்தம். இதே போல பாபா நம்மளை முன்னேறி போறதுக்காக மோட்டிவேஷன் கொடுக்குறாரு, உந்துதல் கொடுக்குறாரு, ஊக்கம் கொடுக்குறாரு. அடுத்தது பாபா 6வது ஆஃபரின் கடலாக இருக்கிறார். நம்ம குழந்தைங்க ஆஃபர் பண்றோம், நான் தான் மாறணும் அப்படின்னோடனே பாபா 3 விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்குது. ஸ்மிருதியில நம்ம கொண்டு வரோம், பாபாவுடைய விஷயங்களை நம்ம ஸ்வீகாரம் பண்றோம், தூய்மையை நமக்குள்ள கொண்டு வரோம், அப்புறம் பொறுமையை கொண்டு வரோம், அமைதியை கொண்டு வரோம். அப்படின்னா 3 விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறாரு பாபா. ஒண்ணு நமக்கு நம்மளுடைய ஆசீர்வாதம் நமக்கே கிடைக்குது. இதனுடைய பிரத்யக்ஷ பலன் என்னவா இருக்குது? உடனடி பலன். உடனடி பலனாக கை மேல காசு, குஷி கிடைக்குது. 2வது பாபா சொல்றாரு, பாபாவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. 3வது பிராமண பரிவாரத்தின் ஆசீர்வாதம் கிடைக்குது. அதாவது செத்து போறது அப்படின்னா அதை அடைஞ்சிட்டோம், செத்து போகல, நிறைய அடைஞ்சிட்டோம். அதனால சாகாம சொர்க்கம் கிடைக்காது. அதனால பாபா சொன்னாரு, இறந்து போறது அப்படின்னா அடைந்து விடுவது. அடுத்த கடல் பாபா சோம்பேறித்தனத்திலிருந்து அலர்ட் செய்யக்கூடிய கடலா இருக்கிறார். அலர்ட் பண்றாரு, அலர்ட், கவனம். சோம்பேறித்தனத்திலிருந்து அலர்ட் செய்வதற்கான கடலா இருக்கிறார், அலர்ட் பண்றாரு, எச்சரிக்கை கொடுக்கிறார். பாபா எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய கடலாக இருக்கிறார். நிறைய குழந்தைங்க சொல்றாங்க, பாபா அப்படிதான் இருக்கும், அப்படிதான் நடக்கும், அது நடந்துட்டு தான் இருக்கும். பாபா சொல்றாரு, நீங்க என்னெல்லாம் வார்த்தைகள் யூஸ் பண்றீங்களோ அதெல்லாம் என்னது? சோம்பேறித்தனம், சாக்கு போக்கு, தன்னைத்தானே வெளிப்படைய செய்யல, இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்றீங்க, அதாவது நான் மாற மாட்டேன் அப்படின்ட்டு அர்த்தம். இது என்னது? இது சோம்பேறித்தனத்தினுடைய சமஸ்காரமாக இருக்குது. அதனால இந்த விஷயத்துல எல்லாத்துல இருந்தும் பாபா ஃபுல் ஸ்டாப் வைங்க அப்படிங்கிறாரு. 1 செகண்ட்ல தனக்கு தானே ஃபுல் ஸ்டாப் வைங்க. பரிவர்த்தனை சக்திய விழிப்படை வைங்க, விழித்தலை செய்யுங்க, அலர்ட் ஆகுங்க. 7 கடல் முடிஞ்சது. நிறைய கடல் இருந்தாரு, நிறைய கடல் ரூபத்துல பாபா வாணியில தெரிஞ்சாரு. நம்ம இப்ப செலக்ட் பண்ணது இந்த 7 தான். பாபா நிறைய சொன்னாரு, விரதத்தின் மூலமாக உங்களுடைய விருத்தியை சேஞ்ச் பண்ணுங்க, உங்க உள் உணர்வை சேஞ்ச் பண்ணுங்க. இப்ப நம்மளுடைய கையில இருக்கிற பென்னு, பேனா எல்லாத்தையும் ஒரு சைடா வச்சிருங்க. கொஞ்சம் நம்ம வார்ம் அப் பண்ணலாம், விசுவலைசேஷன் வார்ம் அப் பண்ணலாம். நம்மளுடைய என்னெல்லாம் பலவீனங்கள் இருக்குதோ அதை நம்ம கிரியேட் பண்ண ஒரு பலூனா மாத்திரணும், இல்லைன்னா வரைஞ்சிடணும் ஒரு படமா, பிக்சரா. நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிங்க. ஒரு பலவீனம் அதை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பாபா கூட நம்ம ஒரு லாங் டிரைவ் போலாம், ஒரு யாத்திரை போலாம். அப்ப நம்ம கூடிய பலவீனங்களை நீக்கிறதுல, புருஷார்த்தத்துல எப்படி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாரோ, ஊக்கம் கொடுக்குறாரோ, உந்துதல் கொடுக்குறாரோ, அப்புறம் அலர்ட்டா மாத்துறாரு, நம்ம விழிப்புணர்வோட இருக்க வைக்கிறாரு, கவனமாக எச்சரிக்கை கொடுக்குறாரு, நம்மளுடைய அறிமுகத்தை நமக்குள்ளே ஊட்டுறாரு, ஸ்மிருதி கொண்டு வராரு, நாம் யார் அப்படின்னு. அதனால நீங்க இந்த யாத்திரையில் அனைவரும் வருவீர்களாக, உங்களை அழைக்கிறோம். ஓம் சாந்தி. எல்லாரும் கண்ணை மூடுங்க. எல்லாரும் ரிலாக்ஸா உட்காருங்க. நம்ம இப்போ ஒரு ஏஞ்சலாக மாறி சூட்சும வதனத்துக்கு பாபா கூட போயிட்டு இருக்கிறோம். பாபாவுடைய கையோட நம்மளுடைய கை இருக்குது, நம்ம போயிட்டு இருக்கிறோம். பாபா கையோட கை சேர்த்து அப்படி ஜாலியா ஆடிட்டே நம்ம போயிட்டு இருக்கிறோம்.
சூட்சுமதனத்துக்கு. பாபா ஊர் அந்த போற வழியில எல்லாம் சுத்தி காட்டுற குழந்தை இது இதோ இருக்கு தெரியுது பாரு இவன் மேல ஏதோ பாரு மேகம் அப்படின்னு ஒன்னொன்னா காட்டிட்டே இருக்கிறாரு பாபா. அப்ப ஞாபகப்படுத்துறாரு, எதுக்கு நீ கவலையா இருக்க குழந்தை. அதனால இந்த பயம், இந்த கவலை, இந்த பொறாமை, குழப்பம் எல்லாத்தையும் விட்டுரு. இவங்க எல்லாருமே விருந்தாளிகள். அதனால உங்களை நீங்களே விழித்தல வைங்க. நீங்க யார்? நமக்கு நம்மளை பத்தியே தெரியாம இருக்கிறோம். அதனால பாபா சொல்றாரு, பறந்து செல்லுங்கள், உங்களுடைய அனைத்து பந்தனங்களையும் விட்டு விட்டு பறங்கள். நம்மளுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பறந்து செல்லுங்கள், பறப்பவர்களாக மாறுங்கள். ஃபீல் பண்ணுங்க, உங்களுடைய எல்லா என்னெல்லாம் பலவீனங்கள் இருந்ததோ அது எல்லாமே இன்னைக்கே தீந்துருச்சு, சரியாயிடுச்சு. நம்மகிட்ட என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்குதோ அது எல்லாத்தையும் பலூன் மூலமாக நான் பறக்க வச்சிடுறேன். இல்லைன்னா அதை எரிச்சிடுறேன். சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்கும் நம்மளுடைய லைஃப்ல. பாபா சொல்றாரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன். அப்படின்னா நம்மளை தடுப்பது யார்? சம்பூர்ணம் மற்றும் சம்பன்னமாக விடாமல் தடுப்பது யார்? நீங்க ஆயிக்கோங்க, உங்களை யார் தடுக்கிறது அப்படின்னு பாபா சொல்றாரு. நம்ம கூட சுயம் சர்வசக்திவான் பரம்பிதா பரமாத்மா இருக்கிறார். அந்த ஸ்மிருதியை கொண்டு வாங்க. நான் யார்? நான் லைட் ஹவுஸ் ஆத்மா, மைட் ஹவுஸ் ஆத்மா, மாஸ்டர் பதீத்த பாவனன் ஆத்மா. நம்மளுடைய அனைத்து பலவீனங்களும் முடிந்து விட்டது, கழிந்து விட்டது. நான் பாபா கூட பரந்தாமத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். 2 புள்ளியாக நான் புள்ளியா இருக்கிறேன், அவரும் புள்ளியா இருக்கிறாரு. 2 பேரும் ஜாலியா அன்பா ஒரு டூர் போற மாதிரி, ஒரு பிக்னிக் போற மாதிரி, கோவா போற மாதிரி ஜாலியா போயிட்டு இருக்கிறோம் பரந்தாமத்தை நோக்கி. என்னுடைய எல்லா ஒரிஜினல் குவாலிட்டி, அனாதி ஸ்வரூபத்தினுடைய குவாலிட்டி எல்லாம் எமர்ஜ் ஆயிடுச்சு. இப்ப நான் ரிலாக்ஸா இருக்கேன். இப்போ நான் என்னுடைய பாட்டை நல்ல முறையில பிளே பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். நான் பாபா கூட பரந்தாமத்துக்கு போயிட்டேன். இப்போ ஓம் சாந்தி.